பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அதே மாதிரி இன்னொரு பகுதி உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னென்னு கேட்டால் இந்த பகுதி பாருங்க, இந்த இருக்கம். இது என்னென்றால் பயானு சீகா அல்லது மாஹியத்துல் ஃபியல் அப்படின்னு சொல்றது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு இது சொல்லித்தர எனக்கும் அந்த ஒரு லைட்டாக சொல்லி தந்தேன். நான் அதை உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தர எனக்கு கிடைக்கல. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த பகுதியை பாருங்க கொஞ்சம். இந்தா இருக்குது. இது எனக்கு லாஸ்ட் அந்த நான் இந்த டோச் பண்ணி காட்டுற அந்த பகுதி பயானு சீகா அல்லது மாஹியத்துல் ஃபியல். பயானு சீகா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இதை தமிழில் சொல்றது ஒரு வினைமுற்றின் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது சுத்தமாக உங்களுக்கு வழங்காது. சம்டைம்ஸ் தமிழ் தெரியாவே, அதனால் வினைமுற்றின் பகுபத உறுப்பிலக்கணம்னா என்னன்னு உங்களுக்கு வழங்காது. தமிழை டீப்பாக படிக்காதவங்களுக்கு. தமிழை டீப்பாக படித்தங்கடா ஹஸ்னா மாதிரியான ஆக்களுக்கு, சில கோடிட்டர் மாதிரி நல்லா விளங்கும். பகுபத உறுப்பிலக்கணம்டா என்னன்னு கேட்டால், இந்த பாருங்க, அந்த பந்தியில் சொல்லியிருக்கிறாரு, எந்த ஒரு வினை முற்றும், எந்த ஒரு வினை முற்றும் அர்த்தம் வினை முற்றும் அர்த்தம் வேர்ப் மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்ப் இருக்கு வச்சுங்க. ஒரு அர்த்தம் தரக்கூடிய முழுமையான ஒரு வேர்ப். ஃபஅல் தூனால் நான் செய்தேன். இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி வர முடியுமான ஒரு கம்ப்ளீட் வேர்ப். அது அப்படி ஒரு வினை, அதுக்கு தான் நாங்கள் சொல்ல வினை முற்று உண்டு, ஒரு கம்ப்ளீட் வேர்ப். அது நல்ல அழகா மீனிங் அது நமக்கு தரும். அப்படிப்பட்ட ஒரு வினை முற்றாக இருந்தால் அதற்குள்ள பின்வரும் 6 விடயங்கள் மறைமுகமாக உள்ளடங்கி இருக்கும். 6 விஷயங்களை அந்த ஃபியலுக்குள்ள நாங்கள் கண்டுபிடிக்கலும். 6 விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குமா? அதாவது உங்களுக்கு நான் வாசிக்கிற துண்டை உங்களுக்கு டோச் பண்ணி காட்டு. இந்த லைன்ல நிற்கிறேன். இங்க பாருங்க, இந்த துண்டை பாருங்க. இந்த இந்த பகுபத இலக்கணம் இந்த பகுதிக்கு வாங்க. அதுல பாருங்க சொல்றாரு, எந்த ஒரு வினை முற்றும், எந்த ஒரு வினை சொல்லும் அதற்குள் பின்வரும் 6 விடயங்களை மறைமுகமாக உள்ளடக்கி இருக்கும். அதாவது காலம், ஒரு வினைச்சொல் காலத்தை காட்டும். அது பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா என்னங்கிறது அது காட்டும். அரபுல சொல்வதாக இருந்தால் மாலி, முலாரி, அதில் முலாரில ஹால் அல்லது இஸ்திக்பால், நிகழ் அல்லது எதிர்காலம், அடுத்தது அம்ரு நஹி. இந்த காலத்தை அது காட்டும். இப்போ உதாரணமாக அவன் போனான், போனான் என்கிற அந்த சொல்லுக்குள்ள காலம் இருக்குது. அதை நம்ம பார்க்கலும், காலம் இருக்கும். அடுத்தது வகை, வகைன்னு சொல்றது என்னன்னு கேட்டால், அது எந்த வகையான வினைச்சொல் என்கிறத காட்டுறது. அதாவது முஸ்பத்தா, மன்ஃபியா, அதாவது நெகட்டிவா, பாசிட்டிவா என்னன்றது அது காட்டும். அது அப்போ ஃபஅல் தூண்டச்ச அது முஸ்பத், மா ஃபஅல் தூண்டால் அது மன்ஃபி. விகுதி காட்டும். விகுதி என்று சொன்னால் அதை நாங்கள் சொல்றது தமிழில் விகுதி அப்படின்றது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு எனக்கு விளங்குது இல்லை. நீ அரபுல லேச சொல்லிடலாம். விகுதின்னு சொன்னா என்னன்னு கேட்டால், அது என்ன மாரூஃபான வினை சொல்லா அல்லது மஜ்ஹூலான வினை சொல்லா, செய்வினையா செய்பாட்டு வினையா என்கிறத நமக்கு அதை கண்டுகொள்ளையும். அதே மாதிரி அதில் பால், பால்னு சொன்னால் ஆண் பாலா பெண் பாலா என்கிறத காணலாம். இப்போ ஃபஅல ஆண் பால், ஃபஅலத் பெண் பால் மாதிரி. அடுத்தது எண், அதாவது எண் அப்படின்றால் அது ஒருமையா இருமையா பன்மையான்றது மீனிங்கை கண்டுபிடிக்கலும். உதாரணமாக போனான், போனார்கள் அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, போனான் ஒருமைண்டும் போனார்கள் பன்மைன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஃபஅல ஒருமை, ஃபஅலா இருமை, ஃபஅலு பன்மை, ஃபஅலத் ஒருமை, ஃபஅலத்தா இருமை, ஃபஅல்ன பன்மை. அப்படி அந்த எண் அதை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டால் அதுக்கு நம்ம சொல்லலாம் லேச சொல்றேன்னு கேட்டால், இந்த அதுக்கு சொல்றை இந்த காயிபு, ஹாலிர் அல்லது முகாத்தப், முத்தக்கலிம், அதுக்கு சொல்றை இடத்துக்கு சொல்லலாம். படற்கை அல்லது முன்னிலை, தன்மை அப்படின்னு சொல்றது தான் அந்த இடம் அப்படின்னு சொல்றது. அதாவது அவர் முன்னுக்கு இருக்காரா, முன் இடத்துல இருக்காரா, அப்போ அது முன்னிலை. அவர் தன்னை பற்றி பேசுகிறாரா, தன்னிடம், அது தன்மை. அதே மாதிரி படற்கை, 3ஆம் நபர் ஒரு தூர இடத்துல அவர் இருக்காரா, அந்த இடம், அதாவது அந்த முன்னிலைங்கிறது ஒரு இடம், தூரம் என்கிறது அது ஒரு இடம். அந்த இப்போ கிட்ட மிக அருகாமையில் அவரோட இருக்கிறது என்னது அவரிடம், அந்த இடம் பாருங்க, அவரிடம் முத்தக்கல்லின், அவளுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்றது. எனவே இது எல்லாத்தையுமே
அதாவது காலம், வகை, விகுதி, பால், எண், இடம். இது தமிழில் உள்ள ஒரு இலக்கணம். இது தமிழில் இது இருக்குது. இது இந்த சந்தி பிரித்தல் பகுதியில் நீங்கள் விரிவாக இது சம்மந்தம் படிக்கிறீங்க. சும்மா சரி தமிழில் போய் வினை சொல்லின் அந்த பகுபத உறுப்பு இலக்கணம் நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு காட்டும். தமிழில் உள்ள விஷயம். நாங்கள் தாய்மொழி பேசினதுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு டீப்பாக படிக்கிறல்ல. ஸ்கூலில் வந்து அந்த 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு பிள்ளைகள்ட்ட சொன்னால் இது உங்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மேய்ஞ்சி விடுவானுகள். இது நம்ம அந்த நம்மளுக்கு இப்போ இந்த கலட்டு வயசாக போய்த்து நமக்கு இப்போ நான் கல்யாணம் எல்லாம் முடிச்சு நாங்கள் இப்போ ஒரு 34 35 வயசில் இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு அதெல்லாம் மறந்து ஸ்கூலுக்கு போனதே ஞாபகத்தில் இல்லை. எந்த அளவுக்குன்னா ஓலவல் இலவல் இருந்தது கூட ஞாபகத்தில் இல்லை. அந்த வயசுக்கு நம்ம வந்துட்டோம். அதால் எங்களுக்கு இந்த விகுதி பகுதி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இங்கிலீஷ்லண்டா வந்து ஃபைனைட் வெப் நான் ஃபைனைட் வெப் சம்மந்தமாக படிக்கிற காலப்பகுதியில் வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு ஓரளவு சொல்லி தருவாங்க. ஃபைனைட் வெப் நான் ஃபைனைட் வெப் சம்மந்தமாக படிக்கிற நேரத்தில் இது சம்மந்தமாக சொல்லி தருவாங்க. அது இல்லாமல் வந்து தமிழில் கஷ்டம், அரபிக்கில் இருக்குது. இது அரபில் வந்து சீகா சொல்கிறன்னு சொல்லி மதரசாக்களில் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் சீகான்னு சொல்லக்கூடாது, பயானு சீகா. சீகான சொல்லில் வந்து அந்த அந்த சொல்லுக்கு சொல்கிறேன். சீகான்னு சொல்கிறது அந்த சொல்லுக்கு சொல்கிறேன். அஹ்மத் மூலை, நான் கொஞ்சம் கிளாஸ் இருக்க முடிச்சுட்டு வரட்டுமா? சரி பாருங்க, இந்த கடையில் கோரண்டு வந்துட்டு. அப்போ இந்த சீகா சொல்கிறன்ட்டு தான் அரபு மதரசாக்களில் சொல்லுவாங்க சரஃபு படிக்கிற இடத்துல. ஆனால் சீகான்னு சொல்லக்கூடாது, பயானு சீகா. அந்த சீகாவை பற்றி ஒரு விளக்கம், ஒரு பொலிவுரை. அது சார் வந்து பொலிவுன்னு சொல்கிறேன். பொலிவுன்னா அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ். எனவே எந்த ஒரு சொல்ல எடுத்துக்கூட அந்த 14 சீகா இருக்குது தானே. ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபாலத்தா ஃபால்ன ஃபால்த்த ஃபால்த்துமா ஃபால்த்தும் ஃபால்த்தி ஃபால்த்துமா ஃபால்த்துன்ன ஃபால்த்து ஃபால்னா. இதானே அந்த 14 சீகா. இது மாதியில் வந்தாலும் தான், முதாரியில் வந்தாலும் தான், அது முஸ்பத்தா வந்தாலும் தான், மன்ஃபியா வந்தாலும், மாரூஃபா வந்தாலும் தான், மஜ்ஹூலா வந்தாலும், என்ன கோலத்தில் ஃபியல் வரட்டுமே, அம்ரு வரட்டும், நஹி வரட்டும், லம்மோட வரட்டும், லன்னோட வரட்டும், எந்த கோலத்தில் அந்த ஃபியல் வந்தாலும் அந்த ஒரு ஃபியல்னு வந்துட்டுன்னு சொன்னால் அந்த ஃபியலுக்குள்ளே இந்த 6 விஷயங்களும் இருக்கும். அது நல்லா தோண்டி பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ அதைத்தான் இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த கடைசி பாக்ஸ் இந்த நான் உங்களுக்கு இந்த ஜூம் பண்ணி காட்டுறதுல பாருங்கள். இந்த பகுதிக்கு வாங்க, உங்களுக்கு அதை டோச் பண்ணி காட்டினா வழங்க. இந்த பாருங்கள், இந்த ஃபியல் ஃபாலையை காட்டிக்கிறாரு, ஃபாலாவெல்லாம் காட்டு அப்படி போகுது, கீழுக்கு சார்ட் போய் கொண்டிருக்குது. இருந்த ஃபாலையை பாருங்கள். அவர் சொல்கிறாரு முதலாவது இதுக்கு இந்த இந்த பகுபத உறுப்பிலக்கணம், அதாவது மாஹியத்து சீகா அல்லது பயானு சீகா அப்படிங்கிறது. இதில் பாருங்கள் முதலாவது காட்டிக்கிறாரு. இது வந்து ஒரு ஃபியல் மாதி, ஒரு இறந்த கால வினைச்சொல், அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். மாரூஃப்னு அர்த்தம், இந்த வினைச்சொல் வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, பெசிவ் வாய்ஸ் இல்லை. ஃபஅலன்றது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் வெர்ப். அது அடுத்தது வந்து மற்றதை பாருங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாரு வந்து முஸ்பத்னு சொல்கிறாரு. முஸ்பத்துங்கிறது அந்த செயல் நடந்திருக்குது. அப்போ அது என்ன அர்த்தம் வந்து எஃபர்மேட்டிவ்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், இல்லாட்டி பாசிட்டிவ்ன்ற. முஸ்பத் செயல் நடந்திருக்குதுன்னு அர்த்தம், முஸ்பத். அடுத்தது லித் தக்கர் அப்படின்னா முதக்கர், அது ஒரு ஆண்பால் சொல். லித் தக்கர், தக்கர்ன்னு சொல்கிறது வந்து ஆண்பாலுக்கு சொல்கிறேன். அடுத்தது காயிப்னு என்ன அர்த்தம், படற்கை. அது ஃபாலைங்கிறது வந்து படற்கை, அவன் தானே, அவன் செய்தான். இப்போ அவன்ங்கிறது படற்கை, அப்போ தேர்ட் பர்சன். லமீரு ஹூஹுவ, அதுக்குள்ள ஒரு லமீர் மறைஞ்சிருக்கு. இது தமிழ்ல இல்லாத விஷயம். லமீர்னா அதுக்குள்ள ஒரு தோன்றா எழுவாய் ஒன்றுக்கு, செய்தான் போனான் அப்படின்னுச்சு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த இடம், அது என்னன்னு கேட்டால் படற்கை, அது ஹுவ என்ன. எனவே அந்த ஹுவங்கிற லமீரைத்தான் அந்த லமீரு ஹூ, அந்த 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 ஃபியலுடைய லமீர் வந்து ஹுவ, அதுக்குள்ள இருக்கிற லமீர் என்னது ஹுவ அப்படின்னு சொல்றது. இது நமக்கு அழகா இது பழகிட்டால் அல்லது வந்து நல்லா ஆழ்ந்து மனசுக்குள் நம்ம கன்சிடர் பண்ணினோம்னால், அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்கு வந்து நல்லா யோசித்து நம்ம யோசித்து சொன்னோம்னா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓஹோ, இதுக்குள்ளே இதுதான் இருக்குது இல்லையா. இப்போ பாருங்க, ஃபாலாவை பாருங்கள், ஃபியல் மாதி, அது ஒரு இறந்த கால வினைச்சொல். மாரூஃபான ஃபியல், அது முஸ்பத், அது என்ன செய்ய நடந்திருக்குது. லித்தக்கரைனி, 2 ஆண்களுக்கு தான் ஃபாலான்னு சொல்கிறது. அப்போ லித்தக்கரைனி
அல் காயிபைனி அது வந்து காயிபு தானே. அப்போ லித்தக்கரைனி அல் காயிபைனி முதக்கர் காயிப் தான் அது. லமீருஹு ஹுமா லமீருஹு ஹுமா. அப்போ அதில் வரக்கூடிய லமீர் வந்து ஹுமா ஃபஅலா அந்த அலிஃப் வந்த உடனே அது தஸ்னியா முசன்னான்னு நமக்கு விளங்கிடுது. எனவே லமீருஹு ஹுமான்னு சொல்லி நம்ம லமீருஹு ஹுமான்னு சொல்லுவோம். இதே மாதிரி பாருங்க மற்ற சைட்லையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க பாருங்க, அதை ஃபுல்லாக காட்டியிருக்கிறாங்க. ஃபஅலு அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியல் மாதி அது மாரூஃப் என்ற அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தானே அது மாரூஃப். அது என்னென்னா அந்த செய்தவர் அறியப்பட்டவர் இல்லையா, மாரூஃப் அது. முஸ்பத் லிதுக்கூர் அல் காயிபீன துக்கூர்ன்றது வந்து தக்கர் துக்கூர்ன்றது வந்து ஆண்கள் பன்மை, அது ஆண்கள். அல் காயிபீன் தான் அந்த மறைமுகமாக இருக்கிறவங்கன்னா படற்கையான ஆண்களுக்கு சொல்றது. லமீருஹு அந்த ஃபியல்ட லமீர் என்னென்றால் ஹும். இதே மாதிரி தான் ஃபஅலத்துக்கு காட்டிக்கிறான். ஃபியல் மாதி மாரூஃப் முஸ்பத் லில் உன்சா அது பெண் பாலுக்கு சொல்ற உன்சாண்டு முவன்னஸ் அதான் உன்சா. அல் காயிபாண்டல் பெண் பாலுக்கு வரக்கூடிய அந்த படற்கை அதான் அந்த உன்சா அல் காயிபான்றது. காயிப் முதக்கருக்கு சொல்ற காயிபா பெண் பால். லமீருஹு ஹிய அதுக்குள்ள லமீர் என்னது ஹிய. ஃபஅலத்தா வடுங்க அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள். அப்போ அது வந்து ஃபியல் மாதி மஅரூஃப் முஸ்பத் லில் உன்சையைனி அல் காயிபத்தைனி லில் உன்சையைனி அல் காயிபத்தைனி. ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க எப்படின்னு கேட்டால் மദ്രസാக்களில் ஓதுறவங்க படிச்சிருப்பீங்க ஃபியல் மாதி மஅரூஃப் முஸ்பத் முவன்னஸ் காயிப்னு சொல்லுவீங்க. அது இந்த முவன்னஸ் காயிப் அப்படின்னு சொல்கிறது வந்து உப்பு சப்பு இல்லாத வேலை. அது உப்பு சப்பு இல்லாத வேலைன்னா அர்த்தம் அந்த மசாலா தூள் சரியாக போட இல்லை அந்த கறிக்கு. நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் லில் உன்சா அல் காயிபத்தின்னு சொன்னீங்கன்னா அதான் எப்ரோப்ரியேட். அது வந்து நீங்கள் எங்கே போய் விளக்கம் சொன்னாலும் அது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த பெருமை கதைக்கையில் அது சரியாக நம்ம சொல்லுவாங்களே மசர ஒரு டைமில் உஸ்தாத் அடிப்பார் எப்படி டேய் ஏராபு சொல்லணும் ஏராபுக்கு ஏராப் சொல்கிற மாதிரி தர்கீபுக்கு தர்கீப் சொல்கிற மாதிரி ஏராப் சொல் பார்ப்போம். சும்மா என்னது ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு சொல்லாமல் ஜும்ல துன் ஃபியலிய துன் அப்படி சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா. ஜும்லா ஃபியலியா ஹபரியான்னு சொல்லாமல் ஜும்ல துன் ஹபர் ஃபியலியத்துன் ஹபரியத்துன்னு சொல்லி அந்த கடைசிக்கு வரக்கூடிய ஹரக்கத்தெல்லாம் சரியாக வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே அது என்ன ஃபியலுன் மாலின் மஅரூஃபுன் முஸ்பத்துன் லில் உன்சா அல் காயிபத்தி லமீருஹு ஹிய இந்த நம்ம சொல்லித்தார அந்த போங்குல அந்த 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 பாதையில் அந்த பாத்தில் அந்த வேயில் நீங்கள் போனீங்கன்னால் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. அதே மாதிரி பாருங்கள் ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தனர். நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன், இந்த ரெக்கார்ட் பண்ணப்படுறதுனால நீங்கள் கேட்கலாமா திருப்பி திருப்பி. ஃபஅல்ன ஃபியல் மாதி அது விளங்குது, மஅரூஃப் விளங்குது, முஸ்பத் லில் இனாஸ் அது அப்போ உன்சாவுடைய பெண்பால் பன்மை வந்தனது இனாஸ் பெண்கள் இனாஸ் நிசாவுக்கு வர சொல் மாதிரி தான் அது இனாஸ் பெண்கள். அல் காயிபாத் காயிபத்துன் காயிபத்தானி காயிபாத்துன் அப்போ படற்கையாக இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு தான் நம்ம அந்த இனாஸ் அல் காயிபாத்துன்னு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. லமீருஹு இந்த ஃபியலுடைய லமீர் என்னென்றால் ஹுன்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய லமீர் என்னது ஹுன்னு. ஃபஅல்த நீ செய்தாய் அப்போ அது ஃபியல் மாதி மஅரூஃப் முஸ்பத் லித்தக்கர் அல் முஹாத்தப். நீங்கள் ஹாதிர்னு பழகிருப்பீங்க, ஹாதிரும் சரி முஹாத்தபும் சரி. முஹாத்தபு தான் இன்றைக்கு சர்வ புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல். எனவே நீங்கள் முஹாத்தபுண்டே பழகுங்க, அது நல்ல. லமீருஹு அந்த அப்போ அதில் லமீர் வந்து அந்த. ஃபஅல்துமா வந்தீங்கன்னா ஃபியல் மாதி மஅரூஃப் முஸ்பத் லித்தக்கரைனி அல் முஹாத்தபைனி லித்தக்கரைனி அல் முஹாத்தபைனி. நீங்கள் சொல்ல கேட்கலாம் என்னட்டு என்ன உஸ்தாத் கொஞ்சம் ஹரக்கத்தை வச்சிருக்கலாம் தானே. உண்மைதான் ஹரக்கத்தை வைக்கத்தான் வேணும், ஆனால் ஹரக்கத்து வச்சு அதுக்கு அடிமையாகாதீங்க. ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நமக்கு அந்த மீட்டர் விளங்கிடணும். ஹரக்கத்து வைக்காம தான் படிக்கணும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் நாளைக்கு. சில சொற்களுக்கு நம்ம வந்து சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹரக்கத்து வச்சு பாடமாக்கத்தான் வேணும், ஆனால் அது அப்படியே பழகிடும் எங்களுக்கு. அது அப்படியே பழகிட்டுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்னது காண்ற இடத்துல நம்ம சரியாக கரெக்டாக வாசிச்சிடுவோம். அது அந்த நம்மளோட கண் பார்வை தான் அதில் தான் இருக்குது, ஐ கண்டக்ட்னு சொல்கிறதுக்கு ஐ கண்டக்ட். அதே மாதிரி பாருங்கள் ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். அப்போ ஃபியல் மாதி மஅரூஃப் முஸ்பத் லிதுக்கூர் அல் முஹாத்தபீன லிதுக்கூர் அல் முஹாத்தபீன லமீருஹு அன்தும் அப்படின்னு வரும். ஃபஅல்தி ஃபியல் மாதி இறந்த காலம் மஅரூஃப் செய்வினை முஸ்பத் என்னப்பா அது வந்து உடன்பாடு. உடன்பாடுன்ற அர்த்தம் பாசிட்டிவ் அல்லது வந்து எஃபர்மேட்டிவ். லில் உன்சா அல் முஹாத்தபா பெண் பாலில் ஒருமை. அது சந்தர்ப்பத்தில் என்னது முஹாத்தபானா முன்னிலையில் இருக்கிற பெண் அவ.
லமீருஹு அந்த ஃபியல் லமீர் என்னன்னு கேட்டால் அந்தி. ஃபஅல்துமா ஃபியல் மாதி மாரூஃப் முஸ்பத் லில் உன்சையைனி அல் முகாத்தபைத்தைனி முன்னில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்கள். லமீருஹு அன்துமா லமீர் என்னது அன்துமா நீங்கள் இரு பெண்கள். ஃபஅல்ன ஃபஅல்ன என்னது சாரி ஃபஅல் துண்ணை இல்லையா அங்கே ஃபஅல்னு பாட்டுக்குது பிள்ளையா பாட்டுக்குது ஃபஅல் துண்ணு ஃபஅல்த ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல் துண்ணு தாவிடு பாட்டுக்கா திருத்தணும் பாருங்க. அப்போ ஃபியல் மாதி மாரூஃப் முஸ்பத் லில் இனாஸில் முகாத்தபாத்தி லில் இனாஸ் பெண் பால்ற பன்மைக்கு நம்ம உன்சா இனாஸ் அல் முகாத்தபாத்னா முன்னிலையில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கு தான் ஃபஅல் துன்னு சொல்கிற லமீருஹு அன் துண்ணு. ஃபஅல் தூவை பாருங்க ஃபியல் மாதி மாரூஃப் ஃபியல் மாதினா இறந்த காலம் மாரூஃப் உண்டா என்ன அர்த்தம்? மாரூஃப்னு சொல்கிறது வந்து செயல் என்னது செஞ்சவர் நமக்கு தெரியும் யாருண்டு. முஸ்பத் செயல் நடந்திருக்குது. லில் முத்தக்கல்லிம் வல் முத்தக்கல்லிமா முத்தக்கல்லிம்டால் முன்னில் இருக்கக்கூடிய அந்த சரி தன்மையான தன்மை அதாவது நான் இல்லையா ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் வந்து முத்தக்கல்லிம்டா முதக்கர் முன் தன்மை தான் அவர் முத்தக்கல்லிம் நான் என்று ஒரு ஆண் சொல்கிறாரு. பெண்ணுக்கு வந்து முத்தக்கல்லிமா அதாவது மேல் ஸ்பீக்கர் அதே மாதிரி என்னது ஃபீமேல் ஸ்பீக்கர் அதாவது அந்த முத்தக்கல்லிமான்றது. அது என்ன சொல்ல வந்தால் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஆணுக்கு வாரது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் பெண்ணுக்கு வாரது ஃபெமினைன் மெஸ்குலைன் சரியாக பார்த்துக்கொண்டா சரி. லமீருஹு அன அதில் லமீர் வந்து அன ஃபால் தூக்கு நான் செய்தேன் நான்டா அனன்னு தான் வரும். நாங்கள் செய்தோம் ஃபஅல்னா அப்போ அது ஃபியல் மாலி மஅரூஃப் முஸ்பத் லில் முத்தக்கல்லிமைனி வல் முத்தக்கல்லிமீன முத்தக்கல்லிமைனி முத்தக்கல்லிமானினால் ரெண்டு பேருக்கும் என்னது நாங்கள் இருவர் செய்தோம்டும் ஃபால்னாக்கு சொல்லலாம், நாங்கள் பலர் செய்தோம்னு சொல்லலாம். எனவே அது முத்தக்கல்லி மெய்னிக்கும் வரும் முத்தக்கல்லி மீனைக்கும் வரும். முத்தக்கல்லி மெய்னின்றது ரெண்டு பேர், முத்தக்கல்லி மீன்ன்றது பலர். அதாவது மினதுக்கூர் வலினாஸ் அது ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். அதான் துக்குன்றது ஆண்கள் இனாசங்கிறது பெண்கள். லமீருஹு அதில் வரக்கூடிய லமீர் வந்து நஹனு. இது நம்ம சொல்லித்தான் ஆகணும்னு இல்லை, நமக்கு அது விளங்குற நமக்கு விளங்கும். அதுக்கு அதை பார்க்குற நேரத்தில் அந்த சொல்லுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்கிறது நமக்கு விளங்கும். இதுதான் நான் உங்களுக்கு அந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் அவங்களுக்கு சொன்னேன் என்னென்னு கேட்டால் ஒரு ஃபியலுக்குள்ள மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் காலம் விகுதி பால் என் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள். அதை நம்ம வந்து இப்போ சொல்லித்தான் பழகணும் இப்படி கஷ்டப்பட்டு பாடமாக்கணும் இல்லை. நீங்கள் இந்த சப்ஜெக்ட் விளங்கெடுத்தா போதும், இது பாடமாக்கணும்னு கட்டாயம் இல்லை. இது விளங்கெடுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தால் ஓஹோ இவ்வளோ விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குதுண்டு. இப்போ இது ஃபாலையை வச்சு மட்டுமில்லை, வேண்டிய ஒரு ஃபியலை வச்சு உங்களுக்கு தந்தால் நமக்கு அதை கற்பனை செய்யலும். இந்த கருத்து தானே இது வருது, அப்போ இதில் இது ஃபியல் மாதிரி அப்படி அதே மாதிரி ஒரு முதாரியான ஃபியல் தந்தால் அதுக்கு ஃபியல் முதாரின்னு வரும். அம்ரான ஃபியல் வந்தால் என்னது அம்ரு ஃபியல்னு சொல்லுவோம். நஹியான ஃபியல் வந்தால் நஹியுடைய ஃபியல்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு சொல்லிக்கொள்ளேலும் அது. அதே மாதிரி அது முஸ்பத்தான வசனமாக மன்ஃபியான்னு பார்க்குற மாரூஃபான்னு பார்க்குற மஜ்ஹூலான்னு பார்க்கலும் எங்களுக்கு அதெல்லாம் தீர்மானிக்கலும். இப்போ உதாரணமாக ஃபுஇல் இருந்துச்சு அது மஜ்ஹூல். அதே மாதிரி முதாரி மஜ்ஹூலில் லா யுஃப் அந்த யுஃப் அலு முதாரி மஜ்ஹூலை மன்ஃபி மஜ்ஹூல் வந்தால் லா யுஃப் அலு. இது மாதிரி நமக்கு செய்யலும். அதை பார்த்து நமக்கு ஒரு கற்பனைக்குள்ளே எடுத்துக்கொள்ள இயலும். இங்கே ரெண்டு கேள்வி கேட்டுருக்காங்க போல வாங்குது, பாப்போம் என்ன கேட்டுருக்காங்க. மீசான் மஜ்முஅத்து நஹு கிதாபில் ஃபியல் மாதி மாரூஃப் முஸ்பத் முதக்கர் காயிப் வஹ்தான் லமீருஹு ஹுவ அப்படின்னு வந்திருக்குது. இப்படி இருப்பது போல் பாவித்தால் தவறா? நல்ல கேள்வி. ஒரு ஆள் கேட்குறாரு என்னன்னு கேட்டால் மஜ்முஅத்து நஹுல வரக்கூடிய அந்த அதாவது நஹு செட் கிதாப் இருக்குது 6 கிதாபுகளை உள்ளடக்கினது. அதில் மீசான் கிதாபுக்குள்ள சீகா சொல்லும் பொழுது இப்படி சொல்லிக்கிறாங்க ஃபியல் மாதி மாரூஃப் முஸ்பத் முதக்கர் காயிப் வஹ்தான் லமீருஹு ஹுவன்னு ஃபாலைக்கு கொடுத்துருக்காங்களே, இது பிள்ளையான்னு கேட்குறாரு. இது பாவிக்க தப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இது தப்பு இல்லை. ஏண்டா இது வந்து அந்த நாக்குக்கு லேசி மாதிரி இருக்கிறதுனாலையும் இது வந்து அந்த உருது ஸ்டைல், இந்த உருது அல்ல சாரி அந்த பாரசி ஸ்டைல். இந்த வஹ்தான் அப்படிங்கிற சொல் அரபுல இல்லை. அரபுல வஹ்தான்னு சொல்லி ஒரு சொல் இல்லை, வாஹிது தான் இருக்குது. அரபுல உள்ளது உஹ்தான் ஒரு சொல் ஒன்று இருக்குது. உஹ்தான் அது உசூல் ஹதீஸில் வரும். ஒரே ஒருவர் மட்டும் அந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கார், வேறு யாருமே அந்த ஹதீஸ் அறிவிச்சு இல்லை அப்படின்னு வந்து அதுக்கு நாங்கள் உஹ்தான்னு சொல்கிறேன். அல்லது சந்தர்ப்பங்களில் என்னது அந்த அவர் ஒரு ஹதீஸ் மட்டும்தான் அறிவிச்சிக்காரு, வேறு ஒரு ஹதீஸும் ஒரு அறிவிச்சு இல்லை, அவருக்கு நம்ம உஹ்தான்னு சொல்கிறேன். அப்படி சொல்லணுன்னு இருக்குது உசூல் ஹதீஸில். மற்றபடி பயன்பாட்டில் வஹ்தான் என்கிற சொல் இல்லை, அது வந்து ஒரு பாரசீக சொல்.
இந்தியாக்காரவங்க வாஹித் வாஹித்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் அரபிக்கில் வந்து முஃப்ரத் என்கிற சொல் தான் சரியான சொல். இன்னைய முஃப்ரத்ன்னு அதை பயன்படுத்துகிற சரி. இந்த முதக்கர் முஸ்பத் அப்படின்றது முதக்கர் காயிப்னு சொல்கிறாங்க, முவன்னஸ் காயிப்ன்றாங்க. இது வந்து எப்படி எல்லாத்துக்குமே காயிப்னு வார நான் கேட்குறேன், சும்மா கேட்குறேன். ஃபஅலு வந்து காயிபா காயிபூனையா? சும்மா அதை கேட்டவர் பார்த்துட்டு இந்த கேள்வியை கேட்டவர் எனக்கு பார்த்து சொல்லுங்க. சும்மா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அந்த கேள்வியை கேட்டாரே அவர்கிட்ட தான் கேட்குறேன். அவர் யார் அவரு? நான் கேட்கிறேன் என்பதே ஜம்மா தான் வரணும். அதான் அது காயிபுனு ஜம்மா தான் வரணும். உண்மையா அதான் முறை. ஃபாலுல வந்து இது ஃபியல் மாதி மஅரூஃப் முஸ்பத் முதக்கர் காயிபுனு தான் எல்லாத்தையும் பொதுவா போட்டு வராங்க. சும்மா சந்தேகத்துல தான் கேட்டபடி பாவிக்க இயலுமாட். அது சரி மெய்தான் அவ்வளவுதான். அப்ப என்னன்னு கேட்டவங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் இந்த அரபோட மிச்சம் பரிச்சயம் இல்லைங்கிறதுனாலையும் அவங்க என்னது அந்த இலேசிக்காக காயிப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம அவங்க மீது நல்லெண்ணம் தானே வைப்போம். அந்த அவங்கள நம்ம குறப்பு பிடிக்கிறேன்னு சொல்ல இல்லாது எங்களுக்கு. ஆனால் அதை ஒரு அரபியத்துக்கு நம்ம திருப்பி எடுக்கும் பொழுது அரபியத்துக்கு நம்ம திருப்பி எடுக்கும். நான் மட்டும் அல்ல, இதை வந்து மற்றவங்களும் எனது அந்த மாஹியத்துல் இஅராப் அல்லது பயானு சீகா சொல்லும் பொழுது செஞ்சு காட்டிக்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து என்னது அந்த புக்குகளில் உள்ளதை எடுத்து காட்டேன். எனக்கு அதுதான் சரி மாதிரி படுது. இப்போ நானும் நீங்கள் படித்த மாதிரி தான் படித்தேன். நானும் ஒரு பஹஜிட்ட ஓதின ஒரு ஆள் தான். நானும் வந்து வேறு இந்த சவுதிக்காரன்ட்டியா இது ஓதினா மீசான் ஓதுறது. ஏன்னா மீசான்ட கிதாப் சவுதிக்காரனுக்கு தெரியா. மீசானுங்கிற கிதாப் வந்து நம்ம அஜமிகள்கிட்ட தான் அது பிரபலம். என்ன சரஃபுல்ல படிச்சிருக்கீங்க மீசான்டா என்னன்னு கேட்பான். அப்போ அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. அவங்க அப்படியெல்லாம் மீசான் அஜினாஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அந்த அரபிகளுக்கு அது தேவையும் இல்லையே. அடுத்தது நாங்கள் சரஃப் செய்கிற மாதிரி அரபியை சரஃப் செய்கிறதும் இல்லையே. அரபிக சரஃப் செய்வான்னு என்னென்னா ஃபெஸ்ட்டுக்கு இப்படி தான் வரும். அதாவது அன நஹனு அந்த அந்தி அந்துமா அந்தும் அந்துன்ன ஹுவ ஹிய ஹுமா ஹும் ஹுன்ன. அந்த ஓடர் தானே அரபிகளோட ஓடர் நான் சொல்கிற ஓடர் தானே இது. அன நஹனு அந்த அந்தி அந்துமா அந்தும் அந்துன்ன ஹுவ ஹிய ஹுமா ஹும் ஹுன்ன. அந்த ஓடருக்கு தான் அவன் போவான். நாங்கள் அப்படி ஓடர் சொல்கிறல்லையே. நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு காயிபை சொல்லி அது பிறகு முகாத்தபை சொல்லி அதுக்கு பிறகு தான் முத்தக்கலிமுக்கு வருவோம். அப்படித்தானே சப்னாஸ் மொழி அந்த ஓடருக்கு நம்ம வருவோம். அப்போ அந்த ஓடருக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா எங்களோட நாக்கு அப்படி பழகிட்டு அப்படி சொல்கிறது தான் அந்த அஜமிகளுக்கு ஈஸி, அந்த கெச் பண்ணி கொள்றதுக்கு லேசாக இருக்குதுங்கிறது. மற்றபடி நம்ம அந்த ஒரு மாஹியத்துல் இஅராப் அல்லது வந்து மாஹியத்து சரஃப் அல்லது வந்து மாஹியத்து சீகா அந்த பயானு சீகான்னு தான் சொல்லணும். அதாவது முறையும் கூட சலாசத்து குத்துபிள்ளையும் எனது பயானு சீகான்னு சொல்லுங்கன்னு தான் 6வது பக்கத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேண்டாம் அந்த பக்கத்தில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி குரூப்பில் போட்டு விடுறேன். அதான் எனக்கும் சரி மாறிப்படுது. ஏன்னா சீகாங்கிறது அந்த கலிமா, அந்த சொல். பயானு சீகா தான் அந்த சொல்லை பற்றிய முழுமையான விவரம். என்ன சொல்ல வரேன்னு கிட்ட நம்ம வந்து நம்முடைய பரம்பரையான வாழையான மரபு வழியாக நம்ம படித்த அந்த படிப்பை நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கோ அந்த கிதாபுகளை ஒதுக்கி தள்ளுறதுக்கோ அல்ல. ஆனால் காலத்துக்கு காலம் அறிவியல் எழுச்சி மாற்றங்கள் நிகழ்றதுங்கிறது தவிர்க்க முடியாதது. அடுத்தது வந்து இலேசிப்படுத்தலும் என்ன நடக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் மஜ்முஅத்து நஹு கிதாபை வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய 8 டயர் வாகனத்தோட ஓட்டுறத்தோட கஷ்டப்பட்டுத்தான் அங்கால திருப்பி இங்கால திருப்பி ஸ்டேரிங் வீலை திருப்புற மாதிரி தான் அதை படிக்கணும். யாரும் அதை படிச்சிருக்கீங்க? மஜ்முஅத்து நஹு ஓதினவங்க சப்னாஸ் முறை ஓதிருக்காரு, நான் ஓதிருக்கேன். நான் சொல்றது பொய்யா? அதில் எவ்வளோ கஷ்டம். பூத கண்ணாடி போட்டாலும் விளங்குமா? டெலிஸ்கோப் போட்டாலும் அதில் விளங்குமா? அதில் விளங்க. டெலிஸ்கோப் போட்டும் அதை வாசிச்சா யாரு? ஓ டெலிஸ்கோப் போட்டாலும் விளங்க தானே. அதில் அங்கால கிறுக்கி இஞ்சால கிறுக்கி அந்த ஓரத்தில் எல்லாம் எழுதுவாங்க தானே. அதுக்கு ஹாஷியா ஹவாஷியா ஹாமிஷன் இருக்கு தானே. அதில் அதுக்கு இந்த இதுக்கு ஃபுட் நோட்டுக்கு அங்கால அது ஃபுட் நோட் தான் கடைசி கட்டம். அதாவது அடிக்குறிப்புன்றதான் உலகத்தில் உள்ள விஷயம். அடிக்குறிப்பு எழுது 2 இருக்குது. இந்த அடிக்குறிப்புக்கும் அடிக்குறிப்பு எழுதிக்கிறாள் அப்படி புத்தகம் அது. கடும் ஹஸ்னா சிஸ்டர் அப்பா. சரி ஹைர். அப்ப என்ன சொல்ல ஓ அடியும் உள்ளும் சரியான அந்த முகத்துக்கு கொப்பியெல்லாம் வரும் தானே. நிப்பாட்டி வைப்பான முட்டுக்காலில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே. சரி. அப்போ நீங்கள் இந்த பயானு சீகான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு விளங்காதவங்க இந்த மிச்சம் பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் என்னது விளங்காத மாதிரி இருக்கலாம்.
ஆனால் அது விளங்கலும் ஒருத்தர்கிட்ட கேட்டால் அல்லது எனக்கிட்ட பர்சனலாக நீங்கள் கேட்டாலும் நான் உங்களுக்கு டைம் எடுத்து இன்ஷால்லா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபால, இன்னொரு நாளைக்கு ஃபாலா, இன்னொரு நாளைக்கு ஃபாலு, அதுக்கு ஒவ்வொன்றும் சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. இப்போ நான் வந்து எல்லாரையும் ஒரே அகப்பில் அளக்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக போய் கொண்டு தான் என்னது இருப்பேன். நீங்கள் அதுகளை கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாட முடிவுகள்லையும் என்னது தந்திருக்கோம், இந்த பயிற்சிகள் தந்திருக்கோம். என்ற அளவுக்கு பயிற்சிகளை செய்யுங்க. இங்கே பாருங்கள், இது புதிய பயிற்சி. இந்த பயிற்சி நம்மளோட பழைய அந்த பிடிஎஃப்ல இல்லை. என்னது இங்கே பாருங்கள், இம்ல இல் ஃபராக ஃபீமா எலி பிஸ்திஹ்தாமில் அஃபாலில் ஆத்தி. பிகினஸுக்கு இது கொஞ்சம் வழங்காமல் இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவு படிச்சுட்டு படித்தவங்களுக்கு அல்லது ஆக கொஞ்சம் ஒரு துருசுல் வகாசரை ஓதினவங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் ஈஸியாக செய்யலும். அப்போதான் வந்திருக்கான். இன்னும் அவனுக்கு ஹோகுமா தெரியாதுன்னு அவனுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். மற்றபடி உங்களில் நான் நினைக்கிறேன் 98.11 என்னது இந்த பயிற்சியை நீங்கள் செய்வீங்க. ஒருத்தருக்கு தான் சிரமமாக இருக்கலாம். பாருங்கள், அந்த பின்வரக்கூடிய அந்த 10 வசனங்கள்லையும் நீங்கள் அந்த இடைவெளிக்கு பொருத்தமான வினை சொல்ல எடுத்து போடணும். அது வந்து மாதி தான் கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, அன டொட் 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 வச்சு அல் யௌம இலல் மதரசத்தி. கருத்தை நமக்கு கிரகிக்கலும். பாருங்க, நான் இன்று பாடசாலைக்கு போனேன். நான் இன்று பாடசாலைக்கு போனேன். தஹபுத்து வந்து நான் சொல்ல முந்தியே அந்த கண்டாரு அனண்டு வந்தால் தஹபுத்து தூண்டு வரக்கூடிய ஒரு வேர்பு தான் அவளுக்கு வரும். அப்போ தூண்டு வரக்கூடிய வேர்பு இதில் எது இருக்குது? தரச வராது, கரத்த வராது, தஹபுத்து வரும், கதபு துண்ண வராது, ரஹல வராது, சக்கத்தத் வராது, நஜஹ்னா வரவே வாய்ப்பில்லை, லைபுத்தும் வராது, ஜலசத் அது ஜலசத் அந்த கடைசி ரகத்தை வச்சுப்பட்டில்லை. அதே மாதிரி ரஜ. அப்போ இதுகளில் எங்களுக்கு வழங்கணும் என்னென்னால் அனேண்டு வந்துட்டா அப்போ கண்டிப்பாக ஃபஅல் தூ சீகா. அப்போ தஹபு தூ அதுதான் கரெக்டாக வரும், எப்ரோப்ரியேட்டாக வரும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவது அத்தாலிபாத்து மாணவிகள். மாணவிகள் சொல்லச்ச வந்து படற்கை பன்மை. அவள் ஒரு மாணவி, அவர்கள் இரு மாணவிகள், அவர்கள் பல மாணவிகள் இல்லையா? பல மாணவிகளை வந்து ஹிய ஹுமா ஹுன்ன. ஹுன்ன கேஸில் வர ஒரு ஃபீல் தான் வரும். அப்போ ஹுன்ன என்றால் ஃபஅல் நேன்ற ஒரு சீகா தான் அவளுக்கு வரணும். ஃபஅல் நே அதுக்கேற்ற ஃபீல்டுக்கு என்டாக்குன்னு பார்க்கணும். தரச வராது, கரத்த வராது, தஹபுத்து வராது, கதபுனே அந்த கதபுனே ஃபஅல்னே அந்த கதபுனே தான் வரும். அப்போ அத்தாலிபாத்து கதபுன அல்வாஜிபல் மன்சிலிய. மாணவிகள் ஹோம்ஒர்க்கை எழுதினாங்க, வீட்டு பயிற்சி எழுதினாங்க. ஹிய எது வரும்? ஹிய டொட் டொட் அலல் குருசி ஜலசத். என்ன ஹியண்டு வந்துட்டு அவள்னால் அவள் அமர்ந்தால். அப்போ ஜலசத். ஃபஅலத்துன்னு வரக்கூடிய ஒரு ஃபியல் தான் வரும். ஃபஅலத்துன்னு ஃபியல் தான் வரும். இப்போ ஜலசத் ஃபஅலத்துங்கிறது ஜலசத் மாதிரி. ஹல் அந்த நீ இந்த கட்டுக்கா. அப்போ நீண்டச்ச வந்து ஃபஅல்த சீகா வரணும். எது வரும்? ஹல் அந்த கரஅத்தல் குர்ஆனல் கரீம அல்யௌம். இன்று நீ குர்ஆன் ஓதினாயா? அன்தும் அப்போ நீங்கள் பல ஆண்கள் இல்லையா? அப்போ ஃபஅல்தும் சீகா கொண்டு வரணும். அன்தும் எது வரும்? லைபுத்தும் விளையாடினீர்கள். அப்போ நீங்கள் விளையாடினீர்கள். குரத்தல் கதம் காட்பந்து விளையாடினீர்கள். ஆறாவது பாருங்க, இது இன்ட்ரெஸ்டான பயிற்சி, நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். மா டொட் டொட் அஹீன் இருக்குது. எனது சகோதரன் மினஸ் சவுதியா, சவுதியிலிருந்து எனது சகோதரன். அது பிறகு அந்த ஃபீலை என்னது மறைச்சிருக்காங்க. அப்போ ரஜ தான் வரணும். ஏ தெரியுமா? அஹி எனது சகோதரனுங்கிறது படற்கை ஒருமை. படற்கை ஒருமைனா கண்டிப்பாக ஃபஅலன்ற சீகா தான் வரும். ஃபஅலன்ற சீகா தான் அதுக்கு வர வேணும். நஹ்னு இது வெரி ஈஸி. நஹ்னு வந்தால் என்ன வரும்? ஃபஅல்னா சீகா இது வரும். ஃபஅல்னா சீகா வரணும் ஏழாவதுக்கு. நஹ்னு நஜஹ்னா ஃபில் இக்திபார். நாங்கள் பரீட்சையில் சித்தி அடைந்தோம். நஜஹ்னா நஜஹ நஜஹ நஜஹு அதை சரப் செஞ்சால் நஜஹ்து நஜஹ்னான்னு கடைசியில் வந்து நிற்கும். எட்டாவது டொட் டொட் அத்தாலிபத்து அலல் அர்லி. மாணவி பூமியிலே. தாலிப மாணவி. அப்போ அவள் ஹிய ஃபஅலத் சீகா வரணும். எனவே சக்கத்தத்தான் சரி, சக்கத்தத்தான் சரி. அஹ்மத் டொட் டொட் இலா கத்தர். அஹ்மத் கட்டாருக்கு இருக்குது. அப்போ அஹ்மத் யாரு? காயிப் இல்லையா? அப்போ என்ன வரும்? ரஹலன்ற சொல் தான் வரும். ரஹலத்தான் வரும். ஏன்னா அதானே பொருத்தம் மீனிங். அப்போ இதுக்கு என்ன வேணும் என்றால் ஃபியலை பற்றி ஒரு அறிவு வேணும் எங்களுக்கு. அந்த
ஃபேலுடைய கருத்துக்களும் பாடம் இருக்கணும். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், 20 ஃபேல் பாடமாக்குங்க, 20 ஃபேல் பாடமாக்குன்னு ஃபேல் தாரோம். அதுகளை பாடமாக்கச்சா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10வது லாஸ்ட் ஒன். கேளுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க மீசான் அஜினாசி, நானும் பொதுவா மீசான் அஜினாசிக்கு முசன்னிஃப் இல்லன்னு தான் படிச்சேன். எனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒன் சைட் பிரிண்ட் அவுட் கிடைச்சு, அதுல மீசான் அஜினாஸ்னு எல்லாத்துக்கும் முசன்னிஃப் போட்டிருந்தேன். அப்ப நான் அதை கிதாபுல குறிச்சிக்கவும் ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டாங்க, மீசானுக்கும் அஜினாஸுக்கும் முசன்னிஃப் இல்லன்னு தானே வருது, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப நீங்க சொல்லி தந்தீங்களே உங்களுக்கு லைப்ரரியில துப்புரவாக போகல கிதாப் ஒன்று கிடைச்சிட்டு. இப்ப அந்த கிதாபலின இமாம் அந்த எழுதின முசன்னிஃப் வந்து அவங்க ஆதாரம் என்ன சொல்லி காட்டிக்கிறாங்களா, இல்ல இப்படி ஆதாரம் காட்டிக்கிறார். அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். நான் அந்த துண்டை உங்களுக்கு வேண்டாம் நீங்க கேட்கறதுக்காக வேண்டி அதுக்கு ஏன் அந்த ஆட்சேபனை பண்ணி நம்ம தவிர்ப்பான். இங்க பாருங்க, துண்டை நம்ம சும்மா வாசிப்போமே, இவரத்துக்குள்ள இருக்கிறவர் கேள்வியை கேட்கவும் நான் 2வது பதில் கொடுக்கல, சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் தான் எனக்கு கையில கிடைச்சு. ஒரு பிரிண்ட் அவுட்டா உங்களுக்கு கிதாபா அது கிடைக்கல? கிதாபு கிடைக்கல, சும்மா ஒன் சைட் மட்டும் Facebookல எப்படி வந்து நான் சேவ் பண்ணி கிதாபுல எழுதி கொண்டது. நானும் இதுல வந்து இந்த அடிக்குறிப்பு வச்சு Facebookல எல்லாமே போனேன். ஜமீல் ரைட். அதாவது இப்போ நான் இதுக்கு அடிக்குறிப்பு எழுதுவேன். அதாவது அடிக்குறிப்புன்னு சொன்னால் இப்போ ஒரு ஃபுட் நோட் ஒன்று போட இருக்கேன் நான். அது இப்போ நம்ம புக்கை செஞ்சு ஃபுல்லாக முடியல தானே, இப்போ தான் நம்ம அது அந்த பாதையில் இருக்கோம். புக்கு அதுக்கு நான் அடிக்குறிப்பு எல்லாத்துக்கும் மாறி எந்த இதெல்லாம் கருத்து வேற்றுமையும் சர்ச்சையும் சிக்கலும் இருக்கும் அத்தனைக்கும் நான் இலக்கத்தோட பக்கம் புத்தகத்திறனே ஃபுல்லாக போடுவேன். பின்னுக்கு அந்த அல் மராஜி அல் மசாதிர், அதாவது உசாத்துணை நூட்கள் சம்பந்தமானது. அப்போ தானே அந்த கிதாபுக்கு ஒரு வெளு ஒன்று வரும். இல்லைன்னா வெளு ஒன்று இல்லையா அந்த கிதாபுக்கு ஒரு பெருமானம் உண்டு, அப்போ தானே வரும். இந்த நாங்கள் எழுதியிருக்கிறோங்க பாருங்க. எனக்கும் அதான் பாருங்க, அவர் ஒரு மனுஷனுடைய அந்த தேடல் தான், தேடிக்கொண்டு போகும் பொழுது தான் எந்த ஒன்றும் நமக்கு கிடைக்கிறது. இங்கே பாருங்க, இதை இல்லாட்டி நானும் பாருங்க, இப்போ எனக்கு இந்த வயசு 34 ஆகுது. என்னது, நான் வயசை கூட்டி சொல்கிற ஒரு ஆள் தான். 32 34 சொல்லிக்குவேன். எனக்கு அப்போ தானே ஒரு உஸ்தாதுக்கு பெருமதி கொண்டு வரும். இல்லாட்டி என்னடா ஒரு சின்ன பொடியிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. அல் மீசான், இதை எழுதியவர் தன்னை பற்றிய குறிப்புகள் எதையும் துரதிருஷ்டவசமாக தனது நூலில் இடம்பெற செய்யவில்லை. அவ நூலாசிரியர் அவர பெயர் அதில் சொல்லி இல்லைதான், அதுமை. அவ இவரின் இதய சுத்தியை இஹ்லாஸ், இதய சுத்தின்றது இஹ்லாஸ், தன் பெயரை தனது நூலில் இடம்பெற செய்யாதமைக்கு ஒருவேளை காரணமாக இருந்திருக்கலாம். எனினும் இதை எழுதியவர் இந்தியா மண்ணை சேர்ந்த முகமது லப்ப என்பவரே ஆவார். இவர் ஹிஜ்ரி 1070 ஆண்டு இல்லையா, 1070 ஆண்டில் தமிழ்நாட்டில் காஹிர் கிராமத்தில் பிறந்து ஹிஜ்ரி 1130 ஆண்டு தமிழ்நாட்டின் பாளையம் கோட்டையில் மரணித்தார். தனது தந்தை சதகத்துல்லா மற்றும் தனது சிறிய தந்தை சலாஹுத்தீன் அயூபியில சும்மா சலாஹுத்தீன் ஆகியோரிடம் இவர் அரபு மொழியை திறன்பட கற்றுக்கொண்டார். அப்படின்ற செய்தி வந்து இந்த செய்திகள் வந்து அரபிக்கில் இருக்கு. நான் அந்த இதுகள் போட்டியில் நான் அடிக்குறிப்பு போடுற நேரத்தில் நம்ம இன்சாலா எடுத்துக்கிட்டு எல்லாம் என்னது 1-2 இலக்கங்களை போட்டு கிழக்கு நம்ம இன்சாலா இத்தனாம் பக்கம் இத்தனா இந்த கிதாபில் இப்படி சொல்லியிருக்காங்கன்றது இருக்கு. இப்போ இப்படி தானே எங்களுக்கு தெரியாது என்கிறதுக்காக வேண்டி அந்த நூலை எழுதினவர் வந்து இல்லைன்னு நமக்கு சொல்லிடுமா? எப்படி அது வந்து இல்லாட்டி? அப்போ அது ஏதோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே யாரு வந்து முஸ்பித் வந்து முகத்தமுன் அல நாஃபி, எங்கேயும் அப்படித்தானே அல் முஸ்பித் முகத்தமுன் அல நாஃபி, இது உலகத்தில் உள்ள பொது காயிதா தானே. இது காயிதா குல்லியா முத்தரிதா லா யஹ்தலிஃபு ஃபீஹா அனசானி, யாரும் அதை கருத்து முரண்பட மாட்டாங்க. என்னது அல் முஸ்பித் முகத்திமுன் அல நாஃபியே லிஅன்ன லதைஹி ஜியாதத்தல் இல்ம். அதாவது ஒருத்தர் இருக்குதுன்றாரு, ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாருண்டா இருக்குதுன்னு சொல்றாரே அவரைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்தும். காரணம் என்னென்றால் அவர்கிட்ட மேலதிகமான அறிவு இருக்குது, அவர்கிட்ட மேலதிகமான அறிவு ஒன்று இருக்குது. எனவே நாங்களும் தான் பழங்கால உஸ்தாதுமாரும் தான் என்னென்னா அந்த அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதுக்கு புத்தகத்துக்கு நூலாசிரியர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவரும் அப்படியே அது பரம்பரையாக அப்படியே அது வாழையாக அப்படியே அது வந்திருக்கு. உண்மையை நல்லா சொல்ல போனால் நானும் தான் நீங்களும் தான் எல்லாரையும் தான் நான் குறை சொல்கிறேன். குறை சொல்கிறதுக்காக சொல்லல, உண்மையும் அதை நம்ம ஹக்கீகத்தை ஏற்றுக்கிறோம். நம்ம யார் வந்து அந்த படித்து முடிஞ்ச கிதாபை திருப்பி பார்த்தார்கள், படித்து முடிஞ்ச கிதாபை நம்மள யார் தொடர்ந்து பார்த்துருக்கேன்? படித்து கொடுக்குற லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் திருப்பி இருக்க தொடர்ந்து பார்க்குறேன். அதுவும் நம்மள எத்தனை பேர் வந்து அந்த கைலானி கிதாபை முழுமையாக வாசிச்சாக்கள், அல்லது வந்து ஃபராயித் இந்த கிதாபை முழுமையாக வாசிச்சாக்கள்? நம்ம யாரும் வாசிக்க இல்லையே. நம்ம வாசித்தவங்க இருக்கமா? இப்போ
சஞ்சானி கிதாபுக்கு கைலானின்னு சொல்லி எனது ஒரு சரகு விரிவுரை நூல் இருக்குது. ஆனால் யாரும் முழுமையாக வாசிக்கமா? நம்ம முழுமையாக வாசிக்க இல்லை. அப்போ நம்ம முழுமையாக வாசிக்காம பார்க்காம தேடாம அது மட்டும் இல்லையே, பொதுவாக லைப்ரரிக்கு போனால் சரகு கிதாப் பகுதியை தொடுறதே இல்லை. தொடுறையா நம்ம எனக்கு பிறகுதான் யோசனை வந்துச்சு என்னன்னு கேட்டால், நம்ம இப்படி இருக்கிறது பிள்ளை. அதாவது நமக்கு கண்டிப்பாக தேடல்கள் வேணும். இப்போ நான் வந்து முழுமையாக லைப்ரரி வழியே எல்லாம் போனால் தேடுறது வந்து என்னென்னு கேட்டால், சரப்பு கிதாப் ஏதாவது இருக்குதா, அதுகள் ஏதாவது குறிப்புகள் எழுதிக்கிறாங்களா, அதான் இதான் தேடுறேன். நானும் அந்த ஒரு விசருத்தனத்தில் தான் நாங்கள் இது தேடினேன். எங்கள் வீட்டை தான் தேடினேன். அப்படி தேடிக்கொண்டு போகிற டைம் எனக்கு ஆகப்பட்டுச்சு. அது இருக்குன்னு நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்போ அதில் சொல்லியிருக்காங்க, இவர் தான் அதை எழுதினார் அப்படின்னு சொல்கிற செய்தியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு அதை பக்கத்தை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி குரூப்பில் போட்டு விடுறேன். சரி, இது வந்து அது ஒரு நூலாசிரியர் பற்றி ஒரு விஷயம் தான் இது. ஆனால் அந்த கிதாபில் அந்த நூலாசிரியருடைய பேர் எழுதி இல்லைங்கிறது வந்து கன்ஃபார்ம், 100 என்னது கன்ஃபார்மான விஷயம். ரைட், ஹைர் பாரக்கல்லா ஃபீக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போவேன். ஒரு 4-5 நிமிஷம் தான் இருக்குது. இன்றைக்கு ஒன்றுமே படிக்க கிடைக்கல எங்களுக்கு. அடுத்த பகுதி எங்கன்னு பாட்டினம். சரி, இந்த இதுகளை கொஞ்சம் பாருங்க, இந்த மேலதிகமானதில் பாருங்க. அடுத்து நீங்கள் வாசிக்க நேரத்தில் உங்களை 2 சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த சில இடங்களில் உஸ்தாத் அந்த நொக்கத்து பிள்ளை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஹரக்கத்து பிள்ளைகளை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. நல்ல சந்தோஷம். அதே மாதிரி மற்றவங்களும் என்ன செய்யுங்கன்னால் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்து எங்கள் 7 பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு ஹிதமத்து, ஒரு 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 என்னது உங்களோட சைடாக நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய பங்களிப்பு. எனவே அதை கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோதான் நான் வந்து துல்லியமாக பார்த்திருந்தாலும் என் கண்ணுக்கு சில பிள்ளைகள் விளங்காமல் மறைப்பட்டிக்கும். அது மனிதன் பலவீனமானவன் என்பதை நிரூபிப்பதற்கு அல்லாஹ் தரப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அது அல் கமாலுல் முத்லக் லில்லாஹி வஹதஹு. எனது அந்த தவறே வராதுங்கிறது வந்து அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான். மனிதனை பொறுத்தவரையில் அவன் எந்த ஒரு பெரிய படித்தவனாக இருந்தாலும் இந்த உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதினாலும் எனது அதுலேயும் ஒரு பிள்ளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். காரணம் மனிதர்கள் பலவீனமானவங்கிறத நிரூபிப்பதற்காக வேண்டி. அதுதான் அன்னது அது ரப்புல் இஸ்ஸத் அப்படி ஒரு செய்தியை வச்சுருக்கேன். எனவே அதனால் இந்த இதில் வரக்கூடிய ஏராளமான ஃபியட்கள் இடைக்கிடைக்க உங்களுக்கு தந்திருக்கோம் நாங்கள் அந்த பயிற்சி பகுதிகளில். அதனால் நீங்கள் வந்து அந்த மூவெழுத்து வினை சொற்கள், அதாவது 3 இடத்துல வரக்கூடிய எல்லா ஃபியட்களையும் மாறி இதில் வரக்கூடியவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, பாடமாக்குங்க, பயிற்சி எடுங்க. அது உங்களுக்கு மிச்சம் என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இடைக்கிடைக்க சில அரபு வாசகங்களையும் நான் எட் பண்ணியிருக்கிறேன். இதில் இன்னும் எட் பண்ண இருக்கேன். எனக்கு அந்த டைம் சரி அமையாத்தில் நான் எட் பண்ணையில் அந்த அரபு வாசகங்கள் மிக அருமையான குறிப்புகளைத்தான் அதில் கொண்டு வந்திருக்கேன். எனவே அதுகளையும் என்னது நீங்கள் சர்ஃப் பாடம் படிப்பிக்கக்கூடிய உஸ்தாத்மார் அல்லது மொல்லிமாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுகளையும் கொஞ்சம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இவ்வளவு நான் நினைக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு உண்மையிலே பெருசாக எதுக்குமே நம்ம படிக்கையில் படித்தது வந்து அந்த பயானு சீகா பகுதி மட்டும்தான் கொஞ்சம் பார்த்தா, அதுவும் கடந்து போனோம். என்னத்துக்கு டைம் போணுச்சு அப்படின்னு எனக்கே வழங்கலை. வேற ஏதாவது கேட்க இருக்கீங்களா?